கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஒரு சம் பார்க்கலாம். பிரீத்தி லிமிடெட் பர்ச்சேஸ் அசட்ஸ் ஒர்த் 5,40,000 அண்ட் டுக் ஓவர் லைபிலிட்டிஸ் ஆஃப் 1,20,000 ஆஃப் பேஆர் லிமிடெட். அதாவது இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க, அதனுடைய அசட்டோட ஒர்த்து 5,40,000, ஆனால் லைபிலிட்டிஸ் 1,20,000 கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகேயா? ஃபார் எ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆஃப் எவ்வளோ வாங்கினாங்க? 5,28,000 வாங்கினாங்க. ஓகேயா? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட், அது எப்படி பேமெண்ட் பண்ணாங்க? பெய்ட் half the amount by check and the balance was settled by issuing 10% debentures of 100 each at premium of 10% அப்படிங்கிறாங்க. ஓகே, பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த அபவுட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கும் நேராக அதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லாட்டி எக்ஸாக்டாக கொடுத்தாங்கிறதுனால பார்த்துடணும். அசட்ஸ் 5,40,000, liabilities 1,20,000. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 4,30,000 தான். ஆனால் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் டு பே ஆல் 5,28,000. ஏன்னா இது டியூ. ஓகேயா? அப்போ பேலன்ஸ் இஸ் வாட்? கரெக்ட், குட்வில். அதாவது வந்த அசட்டோட பேமெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 8, 4, 6,48,000. So goodwill is 1,08,000. Okay, yeah. This is the first part. So we have to find out what is the goodwill or capital reserve. Okay, yeah. Second part, how they paid. Half cash, which is equal to 5,28,000 into 1/2. Correct? Okay, then what's the balance amount? 2,64,000. ஏன்னா half கொடுத்துட்டாங்க. அதை how they paid na 10% debentures 100 each at a premium of 10%. So 2,64,000 divided by 100 plus 10% is 110. ஸோ அதுதான் அவங்க இஷ்யூ பண்ண டிபெஞ்சர்ஸ். கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 2,64,000. ஓகே, அதுக்கு இஷ்யூ பண்ணுற டிபெஞ்சர் வந்து 100 rupees ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் 10 rupees ப்ரீமியம். ஓகேயா? ஸோ 2,64,000 டிவைடட் பை 110 which is equal to 0 கட் பண்ணிட்டுங்க. ஸோ 26,400 டிவைடட் பை 11 டிவைட் இருந்தால் பாருங்கள் 22, 4. ஓ சூப்பர், 4. ஸோ 2,400 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. 10% டிபெஞ்சர்ஸ் 2,400, ஃபேஸ் வேல்யூ 100. ஓகேயா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் பார்ட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. அதில் 2 இருக்குது. ஃபார் பர்ச்சேஸ், செகண்ட் ஃபார் பேமெண்ட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போட்டுடலாம். அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், goodwill account debtor to liabilities account to payable account. அதான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அப்படியே பேலன்ஸ் ஷீட் காப்பி பண்ணுங்கள். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டது 5,40,108. ஸோ சில சமயம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் சிஸ்டமேட்டிக்காக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு போடும்போது அது ஃப்ளோ தெரியும் அண்டு மிஸ்டேக்கும் வராது. லைபிலிட்டி 120. ஓகேயா? கரெக்ட், கூட்டம் கரெக்ட் 640. இப்போ யூ ஆர் மேக்கிங் பேமெண்ட் டு பேஆர் லிமிடெட். பேஆர் அக்கௌண்ட் டெட்டார் 5,28,000 to bank of the amount. கரெக்ட், இங்கே பார்த்தோம். ஓகே, பேலன்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸ் 2,400, 10% debentures of 100 each, 2,40,000. Then premium on
இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட். சூப்பர். 24,000, 10% ஆஃப் தட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க, அதாவது மிஸ்டேக்கே வராது. ஓகேயா? இது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டாபிக். ஓகே, தேங்க்யூ.